Hello friends, welcome to Rail Gold channel. Most expected questions for RRB NTPC exam part 1 வீடியோவில் ஆல்ரெடி பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ இந்த பார்ட் 2ல் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். NTPC எக்ஸாம் ரொம்ப கிட்ட வந்தாச்சு. ஸோ அஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜியோட எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வாங்க. ரிசல்ட்டும் பாசிட்டிவ் வரும்னு நம்புங்க. ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் முடிஞ்சதும் உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷன் அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் கேஸ் இஸ் நோன் அஸ் லாஃபிங் கேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, நைட்ரஸ் ஆக்சைடு தான். நைட்ரஸ் ஆக்சைடுனா N2O. இதுதான். இதை வந்து டென்டல் சர்ஜரிலாம் அனல்ஜெட்டிக்காகவுமே இதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் அதையுமே இந்த நைட்ரஸ் ஆக்சைடுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது போக கார்பன் டை ஆக்சைடு, இதை பற்றி பார்ப்போம். இது கலர்லெஸ் ஆடர்லெஸ் கேஸ். இதை வந்து எர்த்தில் 0.04% ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை க்ரீன் ஹவுஸ் கேஸ்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ட்ராப்பிங் ஹீட் எஃபிஷியன்சி, அதனால் கார்பன் டை ஆக்சைடை க்ரீன் ஹவுஸ் கேஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் டை ஆக்சைடு. இதை கெமிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதணும்னா NO2. இது எப்படி இருக்கும்னா ரெட்டிஷ் ப்ரௌன், பஞ்சர் ஸ்மெல்லிங். இது வந்து பிரைமரி ஏர் பொல்யூட்டன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏர் பொல்யூஷனுக்கு இது முக்கிய காரணமாக இருக்குது. இதோட சோர்ஸ் என்ன அப்படின்னா ஃபாசில் ஃபியூவலை எரிக்கிறப்ப கம்போஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல் எரிக்கிறப்ப இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு வரும். அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடு. இதுவுமே கலர்லெஸ் பஞ்சர் ஸ்மெல்லிங் கேஸு. இதை ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாகவும் அப்புறம் ப்ளீச்சிங் ஏஜெண்ட் அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது போக இது சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், pH வேல்யூ ஆஃப் நியூட்ரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 7 தான். pH ஸ்கேலில் நம்பர்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்னா 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். இதில் 7 தான் வந்து நியூட்ரலுக்கு. 0 to 7 வரைக்கும் இருக்கிறது அசிடிக். இது பேசிக். அசிடிக்கில் தான் இந்த லெமன், டொமேட்டோ இது எல்லாமே வரும். லெமன்னா சிட்ரிக் ஆசிட், டொமேட்டோ டார்டாரிக் ஆசிட் எல்லாமே அசிடிக் வகையில் தான் வரும். இங்கே 0 to 7 தான் அதோட pH வேல்யூ இருக்கும். பேசிக்கில் பிளட்டு, சோப், பேக்கிங் சோடா இதெல்லாமே பேசிக்கில் வரும். பேசிக் மீடியமில் 7 to 14 தான் அதோட வேல்யூ லையாக இருக்கும். pHன்றது ஒன்றும் இல்லை, பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கிறது தான் pH, பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அயான். அடுத்த கொஸ்டின், விச் ஆசிட் இஸ் ப்ரெசன்ட் இன் வினிகர்னு கேட்டிருக்காங்க. வினிகரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது ஆப்ஷன் ஏல உள்ள அசிடிக் ஆசிட் தான். அசிடிக் ஆசிட்னா CH3COOH, இதுதான் அசிடிக் ஆசிடு. சிட்ரிக் ஆசிட் எதில் இருக்கும் அப்படின்னா லெமன், ஆரஞ்சு இதிலலாம் சிட்ரிக் ஆசிட் இருக்கும். டார்டாரிக் ஆசிடு கிரேப்ஸ், டேமரின் இதிலலாம் டார்டாரிக் ஆசிட் இருக்கும். ஃபார்மிக் ஆசிட், இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, மெத்தனாயிக் ஆசிட். இது எதில் இருக்கும்னா ஸ்டிங்ஸ் ஆஃப் ஆண்ட் ஆர் பீஸ், இது ரெண்டுலேயுமே இருக்கும். அண்டு பீஸ் இது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடியது தான் மெத்தனாயிக் ஆசிட். வேறு ஒன்றும் இல்லை. ஆண்ட் அதை எறும்புலையும் தேனிலையும் உள்ள அந்த கொடுக்கு இருக்கும்ல, அதில் உள்ளது தான் இந்த ஃபார்மிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஓர் ஆஃப் அலுமினியம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி பாக்சைட் தான். பாக்சைட் ஓர் ஆஃப் அலுமினியம். கலினா அப்படின்றது லெட்டோட ஓரு. ஹேமடைட் அப்படின்றது என்ன நமக்கே தெரியும். ஹேமடைட்னா அந்த ஹீம் அப்படின்னாலே நம்ம அயன்னு படிச்சிருக்கோம் ஹீமோக்ளோபின்ல. அப்போ இங்கே ஒன்று ஈஸியாக போட்டுடலாம், அயனோட ஓர் தான் ஹேமடைட்டு. சிங்சைட் இதுவும் நேம்லேயே வருது, இது ஜிங்கோட ஓர். அடுத்து, த கெமிக்கல் நேம் ஆஃப் CaOCl2 என்னன்னு கேட்டிருக்காங்க. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. இது எதை சொல்லுவோம்னா ஆப்ஷன் ஏல உள்ள ப்ளீச்சிங் பவுடர் தான் CaOCl2.
நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா, இதுக்கு என்ன அப்படி சொல்லுவோம்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் NaHCO3. வாஷிங் சோடாவை எப்படி எழுதுவோம்னா Na2CO3.10H2O. அடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இது கால்சியம் சல்ஃபேட் செமிஹைட்ரேட் இல்லைன்னா ஹெமிஹைட்ரேட் அப்படி சொல்லுவோம், ஏன்னா பாதி வாட்டர் வரும் அதனால். இதுபோக குழப்புற மாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் குழப்புற மாதிரி ஜிப்சமும் கன்ஃபியூஸ் பண்ணுறது கேட்பாங்க நம்மளுக்கு. ஜிப்சமோட கெமிக்கல் நேமில் எப்படி எழுதுவோம்னா CaSO4.2H2Oன்னு எழுதுவோம். அடுத்து விச் கேஸ் டர்ன்ஸ் லைம் வாட்டர் மில்கி? லைம் வாட்டரை மில்கியை மாற்றுறது எந்த கேஸ்னால் ஆப்ஷன் பி உள்ள கார்பன் டை ஆக்சைடு தான். அதுக்கான ரியாக்ஷன் எப்படி வரும் அப்படின்னா CaOH twice ப்ளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு போட்டோம்னா CaCO3 ப்ளஸ் H2O இப்படி ஃபார்ம் ஆகும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா மில்கி கால்சியம் கார்பனேட்டாக அமைஞ்சிருக்கும். இதுதான் இந்த ரியாக்ஷன். ஸோ நம்மளுக்கு இங்கே வர்றது என்ன கேஸ்? கார்பன் டை ஆக்சைடுனால தான் இந்த மாதிரி மில்கியாக வருது. அதான் ஆன்சர். அடுத்து விச் கேஸ் இஸ் ரிலீஸ்டு டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆக்சிஜன் தான் ரிலீஸ் ஆகும். இதுக்கான ரியாக்ஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6CO2 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டில், சன்லைட் லீஃபில் குளோரோஃபில் இருக்கணும். இந்த கண்டிஷன்லாம் அடாப்ட் ஆகி சன்லைட் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா குளுக்கோஸ் ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகி ப்ளஸ் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும். இதுதான் அந்த ரியாக்ஷன். இது குளோரோஃபில் இருக்கணும், அப்போ தான் நடக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் என்ன கன்வர்ஷன் நடக்குன்னு கேட்பாங்க. லைட் எனர்ஜி வந்து என்னவா மாறி இருக்கு, நமக்கு கெமிக்கல் எனர்ஜியாக மாறி இருக்கு யூஸிங் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அண்ட் சன்லைட். அடுத்து விச் இஸ் யூஸ்டு டு ப்ரிசர்வ் பிக்கிள்ஸ்? ஊறுகாவை பதப்படுத்துறதுக்கு எது நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சோடியம் பென்சோயேட் தான். ஆப்ஷன் ஏல உள்ள சிட்ரிக் ஆசிட், இது எதில் இருக்கும்னா லெமன், ஆரஞ்சு இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அசிடிக் ஆசிட், இது எதில் இருக்கும் வினிகர். சோடியம் குளோரைடு, இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. சோடியம் குளோரைடு உப்பு NaCl, இது நம்ம யூஸ் பண்ணுற காமன் சால்ட்டில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ நோபல் கேஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஹீலியம் தான். நோபல் கேஸ் எந்த குரூப்பில் வச்சுருப்பாங்க பீரியாடிக் டேபிள்னா குரூப் நம்பர் 18. இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, இனர்ட் கேஸ்னு சொல்லுவாங்க நோபல் கேஸை. என்னென்ன தான் நோபல் கேஸ்னு பார்ப்போம். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், ஆக்னேசன், இது எல்லாமே இனர்ட் கேஸ் தான். அடுத்து த ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி டைமண்ட். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபார்ம்டு பை ஸ்ட்ராங் கோவலன்ட் பாண்டு, அதனால் ஃபார்ம் ஆகப்பட்டது. இது வந்து ஒரு கிறிஸ்டலின் ஃபார்ம் ஆஃப் கார்பன், கார்பனோட கிறிஸ்டலின் ஃபார்ம் தான் டைமண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து கோல்டு பார்ப்போம். கோல்டை நம்ம அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 79. அதை எப்படி கெமிக்கல் நேமில் எழுதுவோம்னா AU, ஏன்னா ஆரம்னு சொல்லுவாங்க, அதனால் AUன்னு இண்டிகேட் பண்ணுவோம். அது போக கோல்டு வந்து மோஸ்ட் மேலியபிள் மெட்டல். காரணம் என்னென்னா இதை வந்து ஹேமரும் பண்ணிக்கலாம், தின் ஷீட்டாகவும் ரோல் பண்ணிக்கலாம், அதனால தான் இதை மோஸ்ட் மேலியபிள் மெட்டல்னு கோல்டை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அயனுக்கு பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் வந்து 26. அது எப்படி கெமிக்கல் நேமில் சொல்லுவோம் Fe, ஏன்னா ஃபெரம் அதனால் Fe. இதை வந்து 5% ஆஃப் எர்த்ஸ் க்ரஸ்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அயன். அப்புறம் குவாட்ஸ் பார்த்தோம்னா ஹார்ட் கிறிஸ்டலின் மினரல் கம்போஸ்ட் ஆஃப் SiO2 சிலிக்கன் டை ஆக்சைடு, அதான் குவாட்ஸ். அடுத்து விச் எலமெண்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் கெரோசின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோடியம். சோடியம் மட்டும் கெரோசினில் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, இன்னொரு மெட்டலும் இருக்குது, அது என்னென்னா பொட்டாசியம் K அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தோம்னாலே ஸ்டோர்ட் இன் கெரோசின் தான். எதுக்காக அப்படின்னா தே ஆர் மோஸ்ட் ரியாக்டிவ்
இன் ஏர் அண்டு வாட்டர். அதனால அதை தடுக்கிறதுக்காக கெரோசினில் போட்டு பாதுகாக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பாஸ்பரஸ் இதை எப்படி இண்டிகேட் பண்ணோம்னா கெமிக்கல் நேமில் பி, இதோட அட்டாமிக் நம்பர் 15. மெக்னீசியம் இது எம்ஜின்னு சொல்லுவோம், அட்டாமிக் நம்பரு 12. கால்சியம் இது சிஏ, அட்டாமிக் நம்பர் பார்த்தோம்னா 20. நெக்ஸ்ட்டு விச் மெட்டல் இஸ் லிக்யூட் அட் ரூம் டெம்பரேச்சர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மெர்க்குரி தான் லிக்யூட் அட் ரூம் டெம்பரேச்சரு. அலுமினியம் பார்த்தோம்னா கெமிக்கல் நேம் ஏஎல், அட்டாமிக் நம்பர் 13. இது வந்து சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர் தான். அப்புறம் லெட்டு பார்த்தோம்னா பிபி அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா ப்ளம்பம் அப்படின்றதுலேருந்து தான் அந்த பிபி வந்தது. இதோட அட்டாமிக் நம்பர் 82. நெக்ஸ்ட்டு இது எர்த்ஸ் கிரஸ்டில் நேச்சுரலி அக்கரிங் டாக்ஸிக் மெட்டல். லெட் வந்து டேஞ்சரஸ்னு சொல்லுவாங்க. எர்த்ஸ் கிரஸ்டில் நேச்சுரலி அக்கரிங் டாக்ஸிக் மெட்டல் இந்த லெட்டு தான். சிங்க் இதோட அட்டாமிக் நம்பர் பார்த்தோம்னா 30. இது வந்து கேல்வனைசேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கேல்வனைசேஷன் என்ன அப்படின்னா கோட்டிங் ஆஃப் ஜிங்க் ஆன் அயன் ஆர் ஸ்டீல், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேல்வனைசேஷன். அடுத்து விச் எலமெண்ட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் பென்சில்ஸ். பென்சில் மேனுஃபேக்சர் பண்ண எந்த எலமெண்ட் யூஸ் ஆகுது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, கிராஃபைட் தான். நிறைய பேர் பென்சில்னு பார்த்தோன்னே லெட் பென்சில் நிறைய இடத்துல சொல்லி பழகிருப்போம். அதை வச்சே பாருங்கள் ஆப்ஷன் ஏல லெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கன்ஃபியூஸே ஆகும்னா லெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பென்சில் வந்து யூஸ் பண்ணுறது கிராஃபைட்னால தான் மேனுஃபேக்சர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிராஃபைட் வந்து இன்னொரு முக்கியமான யூஸ் இருக்குது கிராஃபைட்டோனது. என்ன அப்படின்னா யூஸ்ட் அஸ் அ மாடரேட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர், அதுக்குமே இந்த கிராஃபைட் பயன்படுது. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த மெயின் காம்போனன்ட் ஆஃப் நேச்சுரல் கேஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மீத்தேன் தான். மீத்தேனோட கெமிக்கல் நேம் எப்படி எழுதும் அப்படின்னா CH4. அதுவே ஈத்தேன்னா C2H6, புரோப்பேனுக்கு C3H8, பியூட்டேனுக்கு C4H10. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா மொத்தமாக இதெல்லாம் அல்கேனில் வரும். அல்கேன்றதுனால தான் ANE, இங்கேயும் ANEலேயே எல்லாம் முடியும் பாருங்கள். அல்கேனுக்கு பொதுவாக ஒரு ஃபார்முலா இருக்குது, ஜென்ரல் ஃபார்முலா CnH2n+2. இதில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இங்கே சிக்கு பதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 2s are 4, 4 + 2 6. ஹைட்ரஜனுக்கு ஆட்டோமேட்டிக்காக 6 வந்துடுது. அதே மாதிரி ப்ரொப்பேனுக்கு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 8 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால தான் இந்த அல்கேனுக்கு எல்லாமே இப்படி வேல்யூ வருது. இதே மாதிரி அல்கீன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா CnH2n. இன்னொன்று இருக்குது அல்கைன், இதை எப்படி குறிப்பிடுவாங்கன்னா CnH2n-2. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அலாய்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பிராஸ் தான் அலாய். ஏன் இது அலாய்னு சொல்கிறாங்கன்னா மிக்சர் ஆஃப் ஆர் காம்பினேஷன் ஆஃப் 2 or more மெட்டல்ஸ் தான், 2 or more மெட்டல்ஸ் பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அலாய்னு சொல்லுவாங்க. இதில் பிராஸை ஏன் நம்ம அலாய்னு குறிப்பிட்றோம்னா இதில் வந்து காப்பரும் ஜிங்க்கும் கலப்படமாக இருக்குது. காப்பர் வந்து 70%, ஜிங்க்கு 30% இருக்குது. இதே மாதிரி குழப்பற மாதிரி இன்னொன்று இருக்குது, அந்த அலாய் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். அதுலேயும் என்னென்ன இருக்கும்னா அதுலேயும் காப்பர் வரும், அது போக டின் வரும். டின்னுக்கு கெமிக்கல் நேமில் எப்படி எழுதணும்னா SN எழுதுவோம். இதில் தான் காப்பர் அதிகமாக இருக்கும், 90, SN 10 இருக்கும். மிச்சம் மூணுமே பார்த்தோம்னா இது காப்பரு, ஜிங்க், இது மூணுமே வந்து மெட்டல்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு நியூமெரிக்கல்ஸில் an ஆப்ஜெக்ட் ஹேஸ் மாஸ் 500 கிராம் அண்ட் வால்யூம் 250 cm3 கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது டென்சிட்டி கேட்டிருக்காங்க. டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன? டென்சிட்டி = மாஸ் பை வால்யூம். மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க 500 இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராமில், வால்யூம் 250 இன் டேர்ம்ஸ் ஆஃப் cm3. ஆன்சர் எல்லாமே பாருங்கள் கிராம் cm3 அப்படி டேரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம கன்வர்ஷனே பண்ண வேணாம். சப்போஸ் கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையான்றதையும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். கிராமை கிலோகிராமை மாற்றுறதுக்கு 3 டிஜிட் தள்ளி முன்னாடி புள்ளி வைக்க,
அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்கேன். இதில் 500/250 ஒன்றுமே இல்லை, 2 தான், 2 g/cm3. இதான் ஆன்சரு, ஆப்ஷன் சி. அடுத்து இஃப் கரண்ட் ஈக்குவல் டு 2 ஆம்பேர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 5 ஓம் ஃபைண்ட் த வோல்டேஜ்னு கேட்டிருக்காங்க. இது ஓம்ஸ் லா படி V is equal to IR, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலே முடிஞ்சது. கரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆம்பேர், ரெசிஸ்டன்ட் 5, 2 × 5 என்ன 10, அவ்வளோதான், 10 வோல்டேஜ், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு a force of 10 Newton moves an object by 4 meter, ஒர்க் டன் என்ன அப்படின்னு இருக்காங்க. ஒர்க் டன் ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் என்ன 10 நியூட்டனு, டிஸ்பிளேஸ்மெண்ட் 4, ஆன்சர் 40 ஜூல் தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. நம்ம சேனலில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கேட்ட நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ரீசெண்டாக ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்க நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் ரெண்டுமே சால்வ் பண்ணி வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 வீடியோஸ்க்கான லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து a car increases its speed from 10 m/s to 30 m/s in 5 seconds. What is it acceleration கேட்டிருக்காங்க. ஆசலரேஷன் என்ன, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி என்ன வந்திருக்கு 30, அதாவது ஃபைனல் ஸ்பீடு வெலாசிட்டி இங்கே 10. இப்போ 30 - 10 டிவைடட் பை டைம்னா 5. இப்போ 30 - 10 20/5, ஆன்சர் 4 m/s². சில நேரம் யூனிட்ஸ் வச்சும் விளையாடுவாங்க. இங்கே 4ன்னு கொடுத்துருவாங்க, 4 m/s மட்டும் கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் சிலேயோ டிலேயோ 4 m/s² கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதை கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு 4 தான் இருக்குது, அதை வச்சே போட்டுடலாம், ஆப்ஷன் ஏ. இது போக ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் பார்த்தீங்கன்னா S = ut + ½ at², இதை வச்சு வர்ற ப்ராப்ளம்ஸ். அப்புறம் V = u + at, v² = u² + 2as. The acceleration due to gravity using motions, மேலேருந்து ஒரு கல்லை கீழே போட்டால் இல்லை கீழேருந்து மேலே போட்டால், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய டைம் வந்திருக்கு. அதையுமே ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்ணி வர்றதை மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. அடுத்து கன்வெர்ட் 100°C to Fahrenheit கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், இது அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். என்னென்னா C/5 = F - 32/9 = R/4 = K - 273/5. இதில் Cன்னா செல்சியஸ், F ஃபாரன்ஹீட்டு, ஆர்ன்றது ரியூமர் வேல்யூன்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கணும். K ஃபார் கெல்வின். இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன 100°C, அதை ஃபாரன்ஹீட்டாக மாற்றணும். அப்போனா அந்த செல்சியஸ்க்கு பதில் 100 அப்ளை பண்ண வேண்டியதான். 100/5 = F - 32/9 போட்டேன்னா இதை கேன்சல் அவுட் பண்ணேன்னா 20 × 9 180. 180 = F - 32. இப்போ F என்ன வரும், 180 + 32. 180 + 32னா 212°. 212° ஃபாரன்ஹீட் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், முடிஞ்சது. இதில் ஏதாவது 2 கேட்பாங்க, அந்த 2 மட்டும் கரெக்டாக தூக்கிட்டு அதில் வேல்யூ அப்ளை பண்ணிங்கனாலே போதுமானது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இஸ் MS வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் டிசைன் டு ஹெல்ப் யூசர்ஸ் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். யூசருக்கு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வேர்டு ப்ராசஸர், நம்ம கேமிங் ஆப்பு எல்லாமே இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் தான் வரும். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா இது வந்து மேனேஜஸ் போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இது வந்து என்ஷூரிங் த கம்ப்யூட்டர் டு ஆப்ரேட் ஸ்மூத்லி. கம்ப்யூட்டர் ஸ்மூத்தாக ரன் ஆகிறது காரணமே இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சிஸ்டம் சாஃப்ட்வேரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினக்ஸ், இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்போம். அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். நம்ம அந்த விண்டோஸ் இதெல்லாமே வந்து அப்டேட்டடாக வச்சுருந்தோம்னா, சிஸ்டம் அப்டேட்டடாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கரண்ட்டில் ரன்னிங் ஸ்பீடு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது. யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் இது என்னென்னா, ப்ரோக்ராம் டு மெயின்டைன்
மெயின்டைன் மட்டும் இல்லை, ஆப்டிமைஸ், டயக்னோஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இது எல்லாமே பண்ணுறது இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் தான். இதோட ஒர்க்கு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரில் பண்ணுறது, டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணுறது, வின்ரர், அந்த வின்கீஸ் இதெல்லாமே சைஸ் ரெடியூஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் தான். நெக்ஸ்ட்டு கம்பைலர், இது என்ன அப்படின்னா இது ஒரு சாஃப்ட்வேர் பெர்ஃபார்ம் ஹை லெவல் லாங்குவேஜ் டு டிரான்ஸ்லேட் ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜாக மாற்றும். லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லலாம், இல்லை மிஷின் லாங்குவேஜ்னு சொல்லலாம். இப்படி மாற்றுறதுக்கு பேர் தான் கம்பைலர். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பார்த்தோம்னா C++, ஜாவா, இது எல்லாமே எப்படி இருக்குது, நம்ம டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டருக்கு புரிகிற லாங்குவேஜில் லோ லெவல் லாங்குவேஜாகவும் மிஷின் லாங்குவேஜாகவும் மாற்றி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதுக்கான அவுட்புட் நம்ம வாங்குகிறோம். இதுதான் கம்பைலர். அடுத்து, வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ டு காப்பி செலக்டட் டெக்ஸ்ட் இன் விண்டோஸ். இந்த செலக்டட் டெக்ஸ்ட்டை நம்ம காப்பி பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னம்னா ஷார்ட்கட் கீ ஆப்ஷன் பி Ctrl+C தான். Ctrl+X அப்படின்றது இது கட்டு, இது காப்பி பார்த்துட்டோம். வின்றது பேஸ்ட்டுக்குள்ளது, Ctrl+Pன்றது பிரிண்ட்டு. இதில் முக்கியமான ஒன்று 2 இருக்குது, இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ரீடு, அன்டு. அதாவது நம்ம பண்ணதையே திரும்ப பண்ணுறதுக்கு ரீடுன்றதை யூஸ் பண்ணுவோம். அண்டுன்றது நம்ம பண்ணதுக்கு முந்தின ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா இந்த அண்டுன்றதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா Ctrl+Z. ரீடுக்கு என்ன அப்படின்னா Ctrl+Y. இது குழப்பம், இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரீடுக்கு Y, அண்டுக்கு Z. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஃபிஷிங்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபிஷிங்கிறது ஃபிஷிங் டெக்னிக் கிடையாது, ப்ரோக்ராமிங் மெத்தடும் கிடையாது, இமெயில் சர்வரும் கிடையாது. இது வந்து ஆன்லைன் ஃப்ராட் மெத்தடாலஜி. நம்ம இன்ஃபர்மேஷனை திருடுறதுக்கு பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஃபிஷிங். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அந்த ஏடிஎம்மில் சிப்பில் யூஸ் பண்ணுறப்ப அதில் உள்ள டீட்டெயில்ஸ் திருடுறது, நம்ம அந்த ஸ்கேனரில் யூஸ் பண்ணுறது எல்லாமே திருடுறது, ஆன்லைன் மூலியமாக திருடுற எல்லா மெத்தடாலஜிக்கு பேருமே ஃபிஷிங்னு தான் சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு விச் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இஸ் யூஸ்டு ஃபார் வேர்ட் டாக்குமெண்ட்னு கேட்குறாங்க. வேர்ட் டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம என்ன எக்ஸ்டென்ஷனில் முடியும் அப்படின்னா ஆப்ஷன் பி .docx டாக்குமெண்ட்ஸுன்ற மாதிரி முடியும். .xls இது எதுக்கு அப்படின்னா எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் சேவ் பண்ணுறப்ப இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம சேவ் பண்ணுவோம். .ppt இது என்னென்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், இது எல்லாமே இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். .exன்றது எக்ஸிக்யூட்டட் ஃபைல்ஸ், இது ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். .exe ஃபைல்னு கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணால் இல்லை அதை கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு அதுக்கான ப்ரோக்ராம் டிஸ்பிளே ஆகும். அதுதான் .exe ஃபைல்னு சொல்லுவாங்க. அடுத்து விச் டிவைஸ் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் எ கம்ப்யூட்டர் டு எ நெட்வொர்க். கம்ப்யூட்டரை நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் என்னென்னா ஆப்ஷன் சி ரூட்டர் தான். மானிட்டர்னால் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், அதை தான் மானிட்டர்னு சொல்லுவோம். மவுஸுன்றது நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் டிவைஸ். நம்ம இன்புட் என்னெல்லாமே கிளிக் பண்ணி கொடுக்குறோமோ அது எல்லாமே இன்புட்டில் மவுஸில் வந்துடும். மானிட்டர்ன்றது நம்மளோட வெளியே டிஸ்பிளே ஆகிறதுனால இது அவுட்புட் டிவைஸில் வரும். பிரிண்டரும் நம்ம எல்லாமே அவுட்புட் தான் வெளியே எடுக்கிறோம், அதனால் இதுவுமே அவுட்புட்டில் தான் வரும். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ சர்ச் இன்ஜின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பிங் தான். பிங் மட்டும் இல்லை, கூகுள், யாஹூ இது எல்லாமே சர்ச் இன்ஜின் தான். இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இது எல்லாமே எதுனா சோசியல் மீடியாஸில் வரும். குரோமும் அப்படி தான், கூகுள் குரோம் இல்லைன்னா கூகுள் குரோம்னு பார்த்தோம்னா வெப் ப்ரௌசரில் வந்துடும். அதுவே கூகுள்ன்றது, யாஹூன்றது, பிங்குன்றது, ஆஸ்க்குன்னா இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே சர்ச் இன்ஜின் டூல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் volatile மெமரின்னு கேட்டிருக்காங்க. volatile மெமரிக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஆப்ஷன் டி ரேம் தான். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி. இது ஏன் volatile மெமரின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா அண்ட் இட் கேன் பி erased அண்ட் மாடிஃபைடு. அதனால் இதை volatile மெமரின்னு சொல்லுவாங்க. இதே நான் volatile மெமரின்னு ஒன்று உண்டு, அதை வந்து நம்ம அழிக்கவே முடியாது, அதை அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ரோம். இது என்னென்னா ரீட் ஒன்லி மெமரி. இதை நம்ம ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், அதனால தான் பேரையே இப்படி வச்சுருக்காங்க, ரீட் ஒன்லி மெமரி. இது நான் volatile.
இதை நம்ம அழிக்கவும் முடியாது, டெம்பரவரியாகவும் யூஸ் பண்ண முடியாது. இது பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். இதில் SSD அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சாலிட் ஸ்டேட் ட்ரைவ். இது ஒரு நான் volatile மெமரி டிவைஸ். இட் யூசஸ் ஃப்ளாஷ் மெமரி. இதில் ஃப்ளாஷ் மெமரி யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் டிஸ்க் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு விச் கீ இஸ் யூஸ்டு டு ரெஃப்ரெஷ் ஏ வெப் பேஜ்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி F5. அப்போ F1 எதுக்கு அப்படின்னா டு ஓப்பன் ஹெல்ப் மெனு ஃபார் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மெனுவை நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு F1 யூஸ் பண்ணுவோம். F2ன்றது ரீநேமிங் ஏ ஃபைல் ஆர் ஃபோல்டர், அதுக்கு வர்றது. F11 அப்படின்றது டு என்டர் ஃபுல் ஸ்க்ரீன். F3 எதுக்கு வருது? ஓப்பன் சர்ச் விண்டோ. நெக்ஸ்ட்டு F4ன்றது ரிப்பீட்டிங் ஆக்ஷன். வேறு F12 இது எதுக்குன்னா டு ஓப்பன் சேவஸ் டயலாக் பாக்ஸ். எதில் அப்படின்னா MS வேர்டில். இந்த மாதிரி எல்லா எஃப்க்குமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு விச் காம்போனன்ட் வாஸ் யூஸ்ட் இன் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் எதை யூஸ் பண்ணாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி வேக்யூம் டியூப்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் இது யூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஜென்ரேஷனில் டிரான்சிஸ்டர்ஸ் இதை யூஸ் பண்ணாங்க. இதோட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1959லேருந்து 1965 வரைக்கும் வரும். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு 1946லேருந்து 1959. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜென்ரேஷனில் எதை யூஸ் பண்ணாங்கன்னா இன்டகிரேட்டட் சிப்ஸு. இது தேர்ட் ஜென்ரேஷன். அதுக்கான இயர் என்ன அப்படின்னா 1965லேருந்து 71 வரைக்கும் வரும். அப்புறம் ஃபோர்த் ஜென்ரேஷனில் மைக்ரோ ப்ராசஸர் சிப்ஸ் யூஸ் பண்ணாங்க. VLSI மைக்ரோ ப்ராசஸர் அதை யூஸ் பண்ண தான் ஃபோர்த்து ஜென்ரேஷன். அதுக்கான இயர் பார்த்தா 1971 to 1980. ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் இப்போ நம்ம இருக்கிறது 1918லேருந்து ப்ரெசண்ட் வரைக்குமே, 1980லேருந்து ப்ரெசண்ட் வரைக்கும். இது ULSI அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட். இது எல்லாமே இப்போ உள்ளது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு நமக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா யூனியாக் இப்படிலாம் வரும். இதுக்கான ஃபுல் ஃபார்ம்லாம் பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டரில் அப்ரிவேஷன்ஸ் மேக்ஸிமம் நிறைய கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன வரும்னா எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கால்குலேட்டர். யூனியாக்ன்றதுக்கு யூனிவர்சல் கம்ப்யூட்டர். இந்த மாதிரிலாம் நிறையா அப்ரிவேஷன்ஸ் உண்டு ஒவ்வொன்றிலையும், அதையும் பார்த்துக்கோங்க. வேறு செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தா கம்ப்யூட்டர் IBM 1620 இதெல்லாம் செகண்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணது. தேர்ட் ஜென்ரேஷனில் மெயினாக IBM 360, அது மட்டும் இல்லாமல் 370 இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் ஜென்ரேஷனில் VLSI இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுறப்ப என்ன இருந்துச்சுன்னா ஸ்டார் அப்படின்றது, அப்புறம் Cray XMP இதெல்லாமே ஃபோர்த்து ஜென்ரேஷன். ஃபிஃப்த்து ஜென்ரேஷனில் AI சம்மந்தப்பட்டது. அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்புட் டிவைஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கீபோர்டு தான். கீபோர்டு மட்டும் இல்லை, மவுஸு, ஸ்கேனர், இது எல்லாமே ஜாய்ஸ்டிக்கு, இது எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரில் இன்புட் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே இன்புட் டிவைஸ் வந்துடும். மானிட்டர், பிரிண்ட்ரு, ஸ்பீக்கரு, இது எல்லாமே இது மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, வெளியே அவுட்புட் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே அவுட்புட் டிவைஸில் வந்துடும். ஒரு சில டிவைஸ் பார்த்திங்கன்னா இன்புட் as well as அவுட்புட்டாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மோடம், நெட்வொர்க் கார்ட்ஸு, டச் ஸ்க்ரீன் மூலிமா நம்ம இன்புட்டும் கொடுக்குறோம், அவுட்புட்டும் அது மூலிமா வாங்கிக்கிறோம். இது எல்லாமே இன்புட் as well as அவுட்புட்டில் வரும். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.